ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலாஸ் மாரல் ஸ்டோரிஸ். வாங்க இன்னைக்கு ஸ்டோரி பார்க்கலாம். ஒரு ஊரில் ஜப்பானில் ஒரு ராஜா இருந்தாராம். அவருக்கு ஒரு பாடி கார்டு இருந்தாராம். அந்த பாடி கார்டு அந்த ராஜா மேலே ரொம்ப பாசமாக ரொம்ப அன்பாக அந்த ராஜாவை பார்த்துக்குவாராம். அந்த ராஜாவுக்கு கொஞ்சம் எதிரிகள் இருந்தாங்களாம். அந்த எதிரிகள்லாம் எப்போ அந்த ராஜா கூட சண்டை போட வந்தாலும் அந்த எதிரிகளை தாக்கிடுவாராம். அப்போ ஒரு நாள் அவர் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கப்போ இந்த பாடி கார்டு அந்த ராஜா கூட போயிட்டு இருந்தாரா. அப்போ திடீர்னு எதிரிகள் இந்த ராஜாவை கொல்ல வந்தாங்களாம். இவர் எவ்வளவுதான் தாக்கியும் அந்த எதிரிகள் அந்த ராஜாவை கொண்டுட்டாங்களாம். இவருக்கு ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டாரா அந்த ராஜாவை கொன்னோன்னே. அப்புறம் இவர் அரண்மனைக்கு ரொம்ப இது பண்ணுறாரா, ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டாரா. நாள் ஆக ஆக ரொம்ப மனசுடைஞ்சாரா. அப்புறம் அந்த அரசு அவரோட பையன் அரசராயிட்டாரா. அப்புறம் இவர் கொஞ்ச நாளில் அந்த வேலையிலிருந்து அந்த அரசு வேலையிலிருந்து நீங்கிட்டாரா. அப்புறம் ஒரு நாள் இவர் காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டுருக்கப்போ ஒரு பாறை மேலே ஒரு ஜென் துறவி உட்காந்துருக்காரா. அந்த துறவி கிட்ட போய் இதுக்கு எதாவது வழி இருக்கா, இப்படியே மனசுடைஞ்சிட்டு இருந்து நம்ம வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணுறோம், இதுக்கு எதாவது வழி இருக்கான்னு கேட்கலாம் இந்த ஜென் துறவி கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடி கார்டு போய் அந்த ஜென் துறவி கிட்ட உட்கார்றாரா. அந்த ஜென் துறவியை பார்த்தோன்னே, வாப்பா, ஏன் இவ்வளோ சோகமாக இருக்க? உன்னோட முகத்தை பார்த்தாலே ரொம்ப சோகமாக தெரியுறியே, ஏன் இவ்வளோ சோகமாக இருக்க அப்படின்னு கேட்டாரா அந்த ஜென் துறவி. அதுக்கு இந்த பாடி கார்டும் இருந்துட்டு, ஐயா, இப்படி நான் ஒரு அரசரோட பாடி கார்டாக இருந்தேன். அந்த அரசரை அந்த ராஜாவை அவரோட எதிரிகள்லாம் சேர்ந்து கொண்டுட்டாங்க. எனக்கு அந்த ராஜாவை ரொம்ப பிடிக்கும். அந்த ராஜா என்னை நம்பி தான் இருந்தார். நான் அந்த ராஜாவோட எதிரிகளாக தாக்குனனால அந்த ராஜா என் மேலே ரொம்ப நம்பிக்கையாக இருந்தார். இப்படி நான் அவரை கொல்ல விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லி ரொம்ப உடஞ்சி போனாரா. அப்போ உடனே அந்த ஜென் துறவி கிட்ட கேட்டாரா, இதுக்கு எதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டாரா. அப்புறம் அந்த ஜென் துறவி சொன்னாரா, இங்கே பாருப்பா, நீ பண்ணுற தப்புலேருந்து தான் நீ தப்பு பண்ணுறது கூட ஒரு பெரிய விஷயம் கிடையாது. தப்புலேருந்து ஏதாவது கற்றுக்கோ. இப்போ அந்த ராஜா நீ ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் பயந்த மாதிரி ஆயிட்ட, அதனால தான் அதிர்ச்சி அடைஞ்சிட்ட, அதனால தான் அந்த அந்த எதிரிகள்லாம் ராஜாவை கொண்டுட்டாங்க. நீ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அதிர்ச்சியானனால தான் அந்த ராஜாவை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொன்னாரா அந்த ஜென் துறவி. அப்புறம் அதனால் நீ இந்த ராஜாவை கொல்ல விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசுடைஞ்சு போகாத. அடுத்த ராஜாவை எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசி அப்படின்னு சொன்னார் அந்த ஜென் துறவி. இருந்தாலும் இந்த பாடி கார்டுக்கு மனசு இதாக கிடையாதா. அப்புறம் இன்னும் சோகமாக தான் இருந்தாராம். அப்புறம் அந்த ஜென் துறவி சொன்னாரா, இங்கே பாருப்பா, நம்ம நாட்டில் எல்லாம் ஒரு பீங்கான் பிளேட்டோ ஏதோ ஒன்று உடஞ்சா தூக்கி வீசிடுவாங்க. ஆனால் ஜப்பானில் அப்படி கிடையாது. கின்சுகி அப்படின்னு ஒரு முறை இருக்குது. அது என்னன்னா இந்த மாதிரி பீங்கான் பவுல்ஸ் எல்லாம் உடஞ்சா அதை தூக்கி வீச மாட்டாங்க. அதை அந்த விரிசல் விட்டா கூட, இப்படி கிடையாட்டி உடஞ்சா கூட தங்கத்தை விரிசல் விட்டா அந்த கொஞ்சம் தங்கம் எடுத்து அந்த தங்கத்தை உருக்கி அந்த விரிசலுக்குள்ளே விடுவாங்க. அப்படி அதே மாதிரி தான் உடஞ்சாலும் அந்த உருக்குன தங்கத்தை எடுத்து அந்த பீங்கான் பிளேட் அந்த உடஞ்ச பார்ட்ஸ் மேலாம் வச்சு ஒட்டி அதை அழகுபடுத்துவாங்க. அழகுபடுத்துறது மட்டும் கிடையாது, அதில் அதை அவங்க வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அதை ஒட்டி திருப்பி யூஸ் பண்ண தான் பார்ப்பாங்க, ரீயூஸ் பண்ண தான் பார்ப்பாங்க. அவங்க அப்படி அந்த தங்கத்தை வச்சு ஒட்டுறப்போ அந்த பீங்கான் பிளேட் நம்மளுக்கு அழகாகவும் இருக்கும். அதே மாதிரி அது விலை உயர்ந்ததாகவும் ஆகும். அந்த தங்கம் இருக்கிறதுனால விலை உயர்ந்ததாகவும் ஆகும். அது அப்படின்னு சொல்லிட்டு
அவர் வந்து அந்த ஜென் துறவி வந்து அதனால நீ பண்ண தப்பிலிருந்து வந்து நீ வந்து இந்த கிண்ட் சுகி அப்படிங்கிற ஆர்ட் மாதிரி தான் நீயும் வந்து இப்போ அந்த விரிசலை வந்து தங்கத்தால் அடைச்சி அந்த பவுலாக அழகுபடுத்துகிற மாதிரி தான் நம்ம லைஃப்பும். அதனால உனக்கு இந்த உன் லைஃப்பில் வந்து இன்னும் நிறைய டைம் இருக்குது, உனக்குள்ளே வந்து நிறையா திறமைகள் இருக்குது. அதனால் நீ லைஃப் டைமில் வேஸ்ட் பண்ணாத. நீ வந்து இதவே நினச்சிருக்காம அடுத்த அரசரை வந்து இப்போ ஆட்சி செஞ்சிட்ருக்க அரசரை வந்து எப்படி காப்பாற்றலாம் அப்படின்னு யோசி அப்படின்னு சொன்னாரா அந்த ஜென் துறவி. உடனே இந்த பாடி கார்டும் இருந்துட்டு டக்குன்னு வந்துருச்சு, ஐயா நான் ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு டக்குன்னு போய் அந்த அரசாங்கத்தில் மறுபடியும் சேர்ந்துடுறாராம். சேர்ந்து அவரோட பதவியை வந்து நல்லா பார்க்குறாராம். ஸோ மாரல் ஆஃப் அப்போ தான் அவருக்கு புரிஞ்சுதான் நம்ம தப்பிலிருந்து தான் ஒன்றை கற்றுக்கணும் அப்படின்னு. ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னா, நம்ம செய்கிற தப்பிலிருந்து கற்றுக்கணும். நம்ம இப்போ நம்ம ஒரு தப்பு செஞ்சுட்டோம் அப்படின்னா அந்த தப்பை நினச்சே வருத்தப்படக்கூடாது. நம்ம அந்த தப்பிலிருந்து கற்றுக்கணும். தவறிலிருந்து கற்றுக்கொள். தேங்க்யூ.